நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டூல்ஸ் வி யூஸ். இங்கிலீஷ்ல டேர்ம் 3 ஓட செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போறோம். ஸோ டூல்ஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எல்லா பொருட்களுமே ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ உடஞ்சிருச்சுனாலோ அதை தூக்கி போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதை சரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு சர்டைன் டூல்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த டூல்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு அவர் வீடியோ ஐ நீட் டு கன்வே ஒன் திங். நான் வந்து ஒரு ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டியூஷன் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். டியூஷன் ஃபீ வந்து ரொம்பவே கம்மியாக தான் வைக்கலான்னு இருக்கேன். ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸுக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து மந்த்லி 1000 rupees தான் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மெயில் ஐடியில் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. ஸ்டோரிஸ்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸோ த ஸ்டிச் இன் டைம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம சர்டைன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றத பத்தி இந்த ஸ்டோரியில நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன் வந்து ஷியாம், அவன் பேர் வந்து ஷியாம். அவனோட ஃபேவரட்டான ஒரு ஷர்ட் அவன் போடுறான். ஓகே, அந்த ஷர்ட் வந்து போடும்போது கிழிஞ்சிருக்கு. ஸோ ஹீஸ் எல்லிங் லைக் சம்திங். ஓ நோ, என்னோட ஷர்ட் இப்படி கிழிஞ்சு போயிட்டேன், இனிமேல் என்னால யூஸே பண்ண முடியாது, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஷர்ட் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அண்ட் அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்றான், தாத்தா இங்க பாருங்க என்னோட ஷர்ட் கிழிஞ்சு போச்சு, இனிமேல் என்னால யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க தாத்தா சொல்றாங்க, ஏ சில்லி பாய், இது கண்டிப்பா நம்மளால திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீடில் ஊசி இருக்கு இல்லையா, ஊசி அண்ட் அந்த ஷர்ட் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கறனால ப்ளூ கலர் த்ரெட் வச்சு அவங்க தாத்தா அவனுக்கு இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு வகையான டூல். நம்மளோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து தூக்கி போடணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நம்ம ரீஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டூல் நீடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க. அப்போ வந்து வா நம்ம 2 பேரும் வெளியில போகலாம், ஒரு சைக்கிள் ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் வேணிங்கிற பொண்ணு வந்து கூப்பிடுறா அவனை. ஸோ அவன் சொல்றான், நான் வந்து ஷர்ட்டை வந்து அயன் பண்ணிட்டு வந்துடுறேன், ரொம்ப கசங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ ஷர்ட் அயன் பண்ணணுங்கிறதுக்காக அயன் பாக்ஸை பிளக் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்றான். அயன் பாக்ஸ்ல வந்து ஒரு லைட் எரியும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த லைட் வந்து அவனுக்கு எரியவே இல்லை. ஸோ லைட் எரியலன்னொடனே ஐயோ இது ரிப்பேர் ஆயிடுச்சு போலயே, நான் இனிமேல் வெளியில ஷர்ட்டை வந்து கசங்கி போய் தான் போட்டு போகணும்னு ரொம்ப முணுமுணுத்துட்டே கிளம்புறான். உடனே வேணி சொல்றா, நான் வந்து ஜார்ஜ் அங்கிள் வந்து ஒரு நாள் ரிப்பேர் ஷாப்புக்கு போயிருக்கும் போது பார்த்தேன், அவர் வந்து அயன் பாக்ஸை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ வா நம்மளே சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றா. அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரூ டிரைவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஸ்க்ரூ நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை கலட்டுறதுக்காக வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அவன் வந்து அயன் பாக்ஸை வந்து பிரிக்கிறா. பிரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் கேட்கறான், ஷியாம் கேட்கறான், என்ன இதுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எனக்கு தெரியலையே, இது நம்மளால சரி பண்ண முடியாது போலயேன்னு சொல்லி அந்த பொண்ணு கவுத்தி விட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான், ஐயோ அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மட்டும் பிரிச்சு போட்டுட்டோம், திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சரி நம்ம வந்து ஜார்ஜ் அங்கிள்கிட்டே போய் சரி பண்றதுக்கு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து டெய்ஸி ஆண்டி தான் இருக்காங்க. ஸோ டெய்ஸி ஆண்டி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அயன் பாக்ஸை வந்து நாங்க பிளக் பண்ணோம், லைட் ஏரியல அயன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு டூல் அவங்க வெளியில எடுக்கிறாங்க. அது அந்த டூல் பேர் என்ன அப்படின்னு சொன்னா மல்டிமீட்டர். மல்டிமீட்டர்ல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல 2 பிளக் இருக்கும், நாப்ஸ் இருக்கும். ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா லைன்லயுமே வந்து கரண்ட் சப்ளை வந்து ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கா, கரண்ட் ஃப்ளோ வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போயிட்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது வந்து மல்டிமீட்டரோட வேலை. ஸோ அவங்க வந்து ஒரு வயரா வச்சு பாக்குறாங்க, சப்ளை இருக்கு, ஒரு வயர்ல மட்டும் சப்ளை இல்ல. ஸோ அந்த ஆண்டி சொல்றாங்க, பாரு இந்த வயர் வந்து இங்க கட் ஆயிருக்கு இல்லையா, இதனால இதுல சப்ளை போகல, அதனால நமக்கு வந்து அயனிங்ல வந்து லைட் எரியல அண்ட் அயன் வந்து நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால என்ன பண்றாங்கன்னா ஓல்டு பிளக்கை கட் பண்ணிட்டு நியூ பிளக் வச்சு அதை வந்து ரன் பண்ணி பாக்குறாங்க. இப்போ அயன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்ட டூல்ஸ் வந்து 3 டூல் பார்த்துருக்கோம். நீடில் பார்த்துருக்கோம், மல்டிமீட்டர் பார்த்துருக்கோம், ஸ்க்ரூ டிரைவர் என்னன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டூல்ஸ் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோரி. பார்க்க போற ஸ்டோரி அமேசிங் அம்மாச்சி. எல்லாத்துக்குமே அம்மாச்சினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, பிகாஸ் அவங்க வந்து நமக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அண்ட் எப்போதுமே நம்மள கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கறனால we all love our அம்மாச்சி, ரைட்?
ஸோ இங்கே வந்து இந்த பையனோட அம்மாச்சி கிட்ட அவன் கேட்குறான், அம்மாச்சி எனக்காக வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் சபரி ரொம்ப ஆசையா கேட்குறான். ஸோ அவங்க அம்மாச்சியும் சொல்றாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பா நான் உனக்காக செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. ஸோ தே பிகம் கெட் ரெடி ஃபார் டூயிங் கோகனட் பர்ஃபி. ஸோ அந்த கோகனட்டை பறிக்கிறதுக்காக அவங்க மரம் ஏறணும் இல்லையா, அதுக்கு வந்து அவங்க ஒரு புள்ளி மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு டூல். நம்ம வந்து இப்ப மரத்து மேல வந்து எல்லாராலையும் ஏற முடியாது, கொஞ்சம் எங்கா இருக்கிறவங்களால ஏற முடியும், ஏஜ்டா இருக்கிற பர்சனால ஏற முடியாது, ஈவன் எங்க இருக்க பர்சன் கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னா மரத்து மேல ஏற முடியாது இல்லையா. சோ அதுக்காக அவங்க ஒரு புள்ளி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு சீட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதுல அம்மாச்சி ஏறி உட்காந்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்க கையால புடிச்சு இழுக்கணும். சோ சபரி கையால புடிச்சு இழுக்கிறான். சோ அம்மாச்சி வந்து மேல போறாங்க. மேல போயிட்டு நல்லா ரிப்பான தேங்காய், விச் மீன்ஸ் பழுத்த தேங்காய். ஃபார் எக்ஸாம்பிள் பழுத்ததுன்னா எப்படி சொல்றது, எல்லாமே நல்லா ப்ரௌனா ஆனதை மட்டும் அவங்க பறிக்கிறாங்க. ஸோ பறிச்சுட்டு அது மேல அந்த ஹஸ்க் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா மட்டை, அந்த மட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளீவர் வச்சு வெட்டுறாங்க. ஸோ கிளீவர் அப்படிங்கிறது என்னன்னா அருவாலோ ஒரு பெரிய பிளேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை வச்சு தட்டுறாங்க. ஸோ தேங்காய் உடையுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தேங்காய் வந்து திருகணும் இல்லையா. ஸோ சபரி கஷ்டப்பட்டு தேங்காவை நல்லா திருகிறான். திருகினதுக்கு அப்புறமேட்டுக்கு பேன்ல சுகரோட சேர்ந்து கோகனட்டை நல்லா ஃப்ரை பண்றாங்க. ஃப்ரை பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்மெல் ரொம்ப சூப்பரா வருது. ஸோ அது ரொம்ப நல்லா கூல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேல கொட்டி நல்லா செட் பண்ணி விட்டுறாங்க. ஒன்ஸ் அது கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை கட் பண்ணி யம் யம் யம்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லாவே சாப்பிடுறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய டூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த புள்ளி வச்சு நம்ம வந்து தேங்காய் பறிக்கிற அது ஒன்றும், அண்ட் தேங்காவை வெட்டுறதுக்காக கிளீவர் பத்தியும் நம்ம இதுல 2 டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம ஸ்டோரிஸ்ல இருந்து 1-2 டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றங்கிறத பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரியே இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஃபியூ டூல்ஸ் பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரில்லர். சோ ட்ரில்லரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செவத்துல ஓட்ட போடணும்னாலோ இல்ல ஒரு உடன் கார்ட்போர்ட்ல நம்ம ஓட்ட போடணும்னாலோ இல்ல ஒரு மெட்டல்ல ஓட்ட போடணும். சோ எதுக்காவது ஓட்ட போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து ட்ரில்லர் வந்து யூஸ் ஆகும். சோ ட்ரில்லர்ல ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய நீடல் வந்து ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிக்கும். சோ அது ஃபாஸ்டா சுத்தும் போது நம்ம அதை செபத்துல வச்சோனாலும் இல்ல எதுல ஓட்ட போடணுமோ அதுல வச்சோனாலும் அது வந்து பியாஸ் பண்ணிட்டு உள்ள போகும். சோ இது வந்து ட்ரில்லரோட வேலை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நெயில். நெயில் அப்படிங்கிறது வந்து ஆணி. இப்போ நம்ம ஓட்ட போட்டாச்சு, ஓட்ட போட்ட இடத்துல எதையாவது நம்ம பிக்ஸ் பண்ணணும் ரைட்டா. சோ அதுல போய் நம்ம ஆணியை போய் பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுல ஒரு போட்டோ மாட்டுறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஜாயின் பண்றதுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 கார்ட்போர்ட் இருக்கு, 2 கார்ட்போர்ட்ல நான் ஓட்ட போட்டிருக்கேன். சோ இதையும் எனக்கு கனெக்ட் பண்றதுக்கு நான் வந்து அந்த ஆணியை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வந்து ஆணி நமக்கு யூஸ் ஆகும். எதையாவது அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இல்ல 2 ஜாயின் பண்றதுக்காக நமக்கு ஆணி யூஸ் ஆகும், இது ஏதாவது ஹோல்டு பண்றதுக்காக நமக்கு வந்து ஆணி யூஸ் ஆகும். இன்னொன்னு வந்து பிளையர். பிளையரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ஆணியை சொருக்கிட்டீங்க. சோ அந்த இடத்துல எனக்கு ஆணி வேண்டாம், அப்படிதான் நீங்க ரிமூவ் பண்ணணும் இல்லையா. சோ அதை ஹோல்ட் பண்ணி பிளக் பண்றதுக்கு நீங்க பிளையர் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கம்பி இருக்கு, இரும்பு கம்பி இருக்கு, அதை வந்து ஒரு சிசர்னாலேயோ இல்ல எதையானாலேயோ நம்மளால வெட்ட முடியாது. சோ அதுக்கு நம்ம பிளையர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்ப எதையாவது நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் டைட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பிளையர் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சா. சானா என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு மரக்கட்டையோ ஏதோ இருக்கு, அதை நம்ம வந்து அறுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு சா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிரைவர். ஸ்க்ரூ டிரைவரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒன்று வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆணி போட்டு நல்லா கனெக்ட் பண்ணிட்டேன். சோ அதை வந்து நான் வந்து திருகி எடுக்கணும் வெளியில அப்படின்னு சொன்னா அதுக்கு எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இப்ப இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்லயோ இல்ல வேற ஏதோ உங்களோட போன்லயோ பாத்தீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள இருக்கிறதுல சின்ன சின்ன ஆணி போட்டு இவங்க வந்து ஸ்க்ரூ பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாம் நம்ம வந்து கலட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹேமர். ஹேமரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஆணி வந்து அடிச்சிட்டோம், ஆணி வந்து ரொம்ப வெளியில இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதை உள்ள தள்ளணும் அப்படின்னு சொன்னா சுத்தியில வச்சு நம்ம நல்லா அது மேல அடிப்போம் இல்லையா. சோ தட் இது இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கும். சோ அதுக்காக நம்ம வந்து ஹேமர் யூஸ் பண்றோம். இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக கூட நம்ம வந்து ஹேமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம ஹேமர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போல்ட் அண்ட் நட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நெயில் பத்தி பார்த்தோம் இல்லையா. சோ நெயில நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து பிளையர் இல்ல ஹேமர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூ டிரைவருக்கு வந்து அதோட இதுவே வந்து ஸ்க்ரூ டைப்ல இருக்கும், நல்லா நம்மளால திருக முடியும். அண்ட் அது மேல வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும். சோ தட் நம்மளால ஸ்க்ரூ டிரைவர் அது மேல வச்சுதான் நம்மளால திருக முடியும்.
ஆனா போல்டன் நட்டை பொறுத்த வரைக்கும் போல்ட்னு ஒண்ணு இருக்கும், நட்டுன்னு ஒண்ணு இருக்கும். சோ அது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல கட்டில் வந்து ஸ்டீல் கட்டில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, அதுல வந்து ரெண்டு ஒரு அந்த கட்டிலோட காலை வந்து கனெக்ட் பண்றதுக்காக போல்டன் நட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த போல்டன் நட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த கால் நகராம இருக்கிறதுக்காக டைட்டா புடிச்சுக்கும். சோ அதை வச்சு ஸ்பேனர் வச்சு நம்மளால திருக முடியாது. பிகாஸ் ஸ்பேனர் வந்து அதுக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். சோ அதை வந்து புடிச்சுதான் திரும்ப முடியும். சோ அதுல வந்து அந்த புடிச்சுக்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு கிராசிங்கிலும் அந்த இது மேல இருக்காது. அண்ட் அந்த நெயில் ஸ்க்ரூவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து போல்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ நட்டு வந்து தேவை கிடையாது. ஸோ போல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு இதை வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்பேனரோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்ப போல்ட் வந்து நம்ம மாட்டிட்டோம், அது இன்னும் நல்லா நம்ம கையால மாட்டுறது வந்து இட் வில் நாட் பி தட் மச் டைட் இல்லையா. சோ அது டைட் நல்லா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த போல்ட்டோட சைஸுக்கு ஏத்தாப்புல ஸ்பேனரோட சைஸ் டிஃபர் ஆகும். சோ அதுக்கு ஏத்தாப்புல பிகாஸ் அது வந்து நம்ம டைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட போல்ட்டை விட நம்மளோட ஸ்பேனரோட சைஸ் பெருசா இருந்ததுன்னா அதுல நம்மளால புடிச்சு திருகவே முடியாது. சோ அதோட சைஸ் வந்து எக்ஸாக்ட் சைஸா இருக்கும்போது நம்ம திருகணும் அப்படின்னு சொன்னா அதை லூஸ் பண்றதுக்கோ டைட் பண்றதுக்கோ நம்ம வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரிஞ்ச்னா என்னன்னா சேம் ஆஸ் சச் ஆஃப் ஸ்பேனர் மாதிரியே தான். பட் இது வந்து டக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேனரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சைஸ் வந்து பிக்சடா இருக்கும், அதை நம்மளால வேற சைஸ் மாத்த முடியாது. பிரிஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளால லைட்டா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சடனா எதையாவது முறுக்கிறதுக்கு, திருப்புறதுக்கு, கலட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிரிஞ்ச் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ் எதுக்காகனா நார்மலா நம்ம வீட்லயே எதையாவது கட் பண்ணும், ஒரு பாக்கெட்டை கட் பண்ணணும்னாலோ இல்ல ஒரு கிளாத்தை கட் பண்ணணும்னாலோ இல்ல ஃபிளவர்ஸ் ஒரு ஹேர் ஒரு எதை கட் பண்ணணும்னாலும் நம்ம சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆஃபனா நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஆக்ஸ். ஸோ ஆக்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொருள் ஏதாவது வெட்டணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேகமா நல்லா ஆழமா இல்ல திக்கா இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது நான் வெட்டணும் அப்படின்னு சொன்னா ஆக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேப் எதுக்காக எதையாவது நம்ம வந்து அளக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரூம் சைஸை நம்ம அளக்கணும் அப்படின்னு சொன்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹைட் அளக்கணும்னா நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதையாவது நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேடோட யூசேஜ் என்னன்னா, ஏதாவது மண் இருக்கு இல்ல கல் இருக்கு இதை அள்ளி நம்ம அங்கிட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஸ்பேட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டூல் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள செட்டப்பா வச்சிருப்பாங்க. சோ அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போயம் A Little Doctor. சோ இந்த போயம் எப்படி பாடலாங்கிறத பார்த்துடலாமா? I am a doctor holding a stethoscope. Tut 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 says your chest. Your heart is never at rest. I am a doctor holding a stethoscope. Tut 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 let me hear. All is well, no need to fear. So இந்த போயம்ல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டர்ஸ்க்குமே டூல்ஸ் தேவைப்படுது இல்லையா. சோ அந்த டூல் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஹார்ட் எவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ரேட் வந்து ப்ராப்பரா இருக்கா, அந்த மூச்சு சுவாசத்துல ஏதாவது சவுண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான செக் பண்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வச்சு விளையாடி பாக்குறா. ஸோ ஹார்ட் வந்து எப்போதுமே நமக்கு ரெஸ்ட் இல்லையா, அது எப்போதுமே பம்ப் ஆகிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அது வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறது கிடையாதுன்னு சொல்றா. அண்ட் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹார்ட் நல்லாவே இருக்குது, எந்த ஒரு பயமும் கிடையாதுன்னு சொல்றான். ஸோ வித் திஸ் நம்மளோட இந்த யூனிட்டோடது முடியுது. ஸோ இந்த புக்கோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுவேன். ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's time to bye from you.